பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இலங்கையிலே இப்பொழுது மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு பரபரப்பு. இந்த மாகாண தேர்தலில் தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைத்து பயணிப்பதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படியாவது இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட அந்த சறுக்கல், அந்த தாக்கம் இம்முறை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மிக தெளிவாக திட்டமிட்டு தமிழ் கட்சிகளை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைப்பதற்கான அல்லது ஒருங்கிணைந்து பயணிப்பதற்கான ஒரு களங்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அதே வேளையில் சுயேட்சை குழுவின் சார்பில், அதாவது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய சார்பில் களத்தில் போட்டியிடக்கூடியவர்கள் இப்பொழுது தங்களுடைய வேட்பு மனுக்களை அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதில் குறிப்பிட்ட ஒரு சிலர் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்தாலும் இன்னும் ஒரு சிலர் பணம் இல்லாத காரணத்தினால் வேட்பு மனுவை தாக்கல் செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு பதிவு இருக்கின்றது. ஒருவருக்கு 5000 ரூபாய் அந்த முன்பணம் கட்ட வேண்டிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவ்வளவு பணத்தை கட்டக்கூடிய வசதி எங்களிடம் ஒரு சிலரிடம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே நாங்கள் நாளை மற்றவர்கள் அந்த வேட்புமனு தாக்கலுக்கான முன்தொகையை கட்டுவதற்கான களத்தை எடுப்பார்கள் என்று வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கு பல விடயங்கள் பேசப்படுகின்றன. அதில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு சறுக்கல் முகத்தை கொடுத்திருக்கின்றதா இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய விடயம்? ஒவ்வொரு இடங்களிலும் ஆட்கள் இருக்கிறார்கள் என்று அறிவித்த வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சில இடங்களில் அல்ல, பல இடங்களில் தன்னுக்காக ஆள் நிறுத்துவதற்கான ஒரு களம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் வருகின்றன. இந்த இரண்டு செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது அரசியல் களத்தில் மாகாண தேர்தலில் வைத்தியர் அர்ஜுனா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரா என்கின்ற விடயத்தில் கேள்வி எழும்பியிருக்கிறது. முதலாக மக்கள் மன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு இருந்த ஆதரவு களம் இப்பொழுது திசை மாறி செல்லக்கூடிய ஒரு களத்தை எட்டி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று பலர் குறிப்பிடுகின்றார்கள். உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு மக்கள் மன்றத்திலே இப்பொழுது சறுக்கல் ஏற்பட்டிருக்கிறதா, அல்லது வைத்தியர் அர்ஜுனா முதலாக அரசியல் களத்திற்குள் நுழைந்த பொழுது இருந்த அந்த ஆதரவு இப்பொழுது இல்லாத ஒரு நிலைப்பாட்டை எட்டி இருக்கிறதா? இந்த இரண்டு விடயங்களை குறித்து நாம் கண்டிப்பாக தெளிவாக பார்த்துதான் தீர வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கின்றது. காரணம், தேர்தல் மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு களம். அதனை மையப்படுத்திய பிரச்சாரங்கள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் பல விடயங்களை குறித்து நாம் ஆராய வேண்டியிருக்கின்றது. எனவே இந்த காணொளி சற்று நீளமான காணொளியாக இருந்துவிட்டால் அதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு நான் ஒரு விடயத்தை உங்கள் முன்னால் வைத்துவிட்டு என்னுடைய கருத்துக்குள் நான் செல்லலாம் என்று இருக்கின்றேன். ஒன்று, நாங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த வலையொலியை நீங்கள் ஆதரியுங்கள். தொடர்ச்சியாக தமிழர் சார்ந்த விடயங்களை குறித்து காட்டுக்கத்தாக கத்திக்கொண்டு இருக்கக்கூடியவன் நான். நீங்கள் ஆதரிப்பதுதான் ஒரு களமாக இருக்கும் என்பது நிஜம். அதுபோல எந்த சூழலிலும் எந்த பெண்ணியம் சார்ந்தவர்களையும் எதிர்க்கக்கூடிய களத்தை நான் இதுவரை எடுத்ததில்லை. உண்மை நிலவரங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றேன். எனவே கண்டிப்பாக நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்பது ஒரு அன்பு கட்டளை. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் முதலாக அரசியல் களத்திற்குள் நுழைந்த விடயங்களை குறித்து என்னை விட நீங்கள் அதிகமாக அறிந்திருக்கின்றீர்கள். அவர் எப்படி அந்த மருத்துவமனையில் தன்னுடைய போராட்ட களத்தை ஆரம்பித்தார், அதன் பின்பு எப்படி அரசியல் களத்திற்குள் வந்தார், நாடாளுமன்ற உறுப்பினராக எப்படி சென்றார், நாடாளுமன்றத்தில் அவர் ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த களப்பணிகள் என்ன, அங்கு அவர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த தாக்கங்கள் எதனை மையப்படுத்தியதாக பயணித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது மாகாண தேர்தலை மையப்படுத்திய ஒரு களத்திற்குள் வைத்தியர் வந்து நிற்கின்றார். இந்த சூழலில் வைத்தியருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, இதுதான் நாம் இன்று தொடர்ச்சியாக அறிய வேண்டிய ஒன்றாகவும் இருக்கின்றன. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்குள் செல்லப்பட்ட பொழுதே நாம் எடுத்து வைத்த கருத்து, தமிழ் சார்ந்த விடயங்களை அழுத்தமாக பதிவிடக்கூடிய களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுப்பார் என்பதை
நாம் அழுத்தமாக பதிவிட்டோம். ஏறக்குறைய அது சார்ந்த கருத்துக்களை அழுத்தமாகவே வைத்தியர் அர்ஜுனா பதிவு செய்து கொண்டே வந்தார். எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு தலைமை என்கின்ற எண்ணம் மக்கள் மத்தியிலே மெதுவாக தோன்ற ஆரம்பித்தது. காரணம், அதற்கான அந்த ஆதரவு நிலைகளை நாம் பார்க்கின்ற பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதன் பின்பு வைத்தியர் எடுத்து வைத்த சில கருத்துகள் பெரும் சர்ச்சையை கிளப்பியது என்பது பரவலாகவே பேசப்பட்ட ஒரு விடயம். சகோதரி கௌசல்யா அவர்கள் ஒரு கருத்தை 2 நாட்களுக்கு முன்பாக பதிவிட்டிருந்தார். அந்த கருத்தில், நீங்கள் மக்களுக்கு ஆதரவான களத்தை எடுத்துக்கொண்டு பயணிப்பதாக இருந்தால் உங்களோடு பயணிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் வைத்தியர் அர்ஜுனாவை வீழ்த்த முடியவில்லை என்பதற்காக வைத்தியர் அர்ஜுனாவை நீங்கள் தாக்க வேண்டும் என்கின்ற களத்தில் என்னை நீங்கள் அங்கு பலிகாடாக மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளைக்கு இதுபோன்ற ஒரு நிகழ்வை உங்களால் செய்ய முடியுமா? அல்லது செய்வதற்குத்தான் உங்களுடைய மனம் முன் வருமா? அதை நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள். அவருக்கென்று தனி குடும்பம் இருக்கிறது, எனக்கென்று தனி குடும்பம் இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வில் பல விடயங்களை குறித்து நாங்கள் பயணிக்க வேண்டிய ஒரு களம் இருக்கிறது, மக்கள் சார்ந்து. அப்படி மக்கள் சார்ந்த விடயங்களில் நாங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தால் நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள். ஆனால் ஒரு நட்பை அல்லது நாங்கள் பயணிக்கக்கூடிய முறைமைகளை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு விமர்சிப்பது ஒரு வருத்தமான பதிவு என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அப்படி என்றால் வைத்தியர் அர்ஜுனாவுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள், வைத்தியர் அர்ஜுனாவை எப்படி எதிர்கொள்வது என்பது தெரியாமல் கௌசல்யா அவர்களை மையப்படுத்திய ஒரு கருத்தாக்கத்தை கையில் எடுத்துக்கொண்டு வைத்தியருக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்க முனைந்திருக்கிறார்கள் என்பதும் அதனால் ஏற்பட்ட மன வருத்தத்தையும் கௌசல்யா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். வைத்தியருடைய வளர்ச்சி மக்கள் மன்றத்திலே மிக அதிதீவிரமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு உறுதி செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. தற்பொழுது மாகாண தேர்தலை மையப்படுத்திய களம். வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்திலே அது சார்ந்த கருத்தை பதிவிட்டார். மகளிர் தினத்திற்காக அவர் ஆற்றிய உரையில், நான் மாகாண தேர்தலை மையப்படுத்தி பயணிக்கின்ற நேரத்தில் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை சகோதரி கௌசல்யா அவர்களுக்கு கொடுப்பதற்கு நான் முடிவு செய்திருக்கின்றேன். என்னை விட அவர் திறம் வாய்ந்த செயல்பாடுகளை கட்டி அமைப்பார் என்கின்ற கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா அப்பொழுதே பதிவு செய்தார். அப்படி என்றால் மாகாண தேர்தலை மையப்படுத்திய களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்துவிட்டார் என்பது அப்பொழுதே தெளிவானது. ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அரசியலுக்கு வருகின்ற பொழுதே அவர் குறிப்பிட்ட விடயம் ஒன்றையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. எங்களுடைய இலக்கு ஒன்றுதான். அந்த இலக்கு எதுவென்றால், மாகாண தேர்தலில் இளைஞர்களை கொண்டு வந்து அந்த இளைஞர்கள் தலைமையிலே எங்கள் மக்களுக்கான தீர்வை எழுதுவதற்கான களத்தை நாங்கள் எடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய மாற்றம் என்பதை பதிவு செய்தார் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள். அப்படி என்றால் இளைஞர்களை மையப்படுத்திய ஒரு மாகாண நிர்வாகிகளை கட்டி அமைப்பதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்திருக்கிறார் என்பதைத்தான் இதிலிருந்து புரிய முடிகின்றது. வைத்தியரின் இந்த செயல்பாடுகள் கடுமையான விமர்சனங்களை சந்தித்தன. உண்மையிலே அது கடுமையான விமர்சனங்களை சந்தித்தன. குறிப்பாக தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் பல காலங்களாக அவர்கள் அரசியலிலே பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நேர்மையாக பயணித்தார்களா, நேர்மை இல்லாமல் பயணித்தார்களா என்கின்ற விவாதங்கள் இங்கு தேவையில்லை. நெடுங்காலமாக அரசியலில் பயணித்திருக்கின்றார்கள். தமிழ் சார்ந்த விடயங்களை குறித்து பேசியிருக்கின்றார்கள். தமிழ் மக்களுக்கான களங்களை குறித்து அவர்களும் பேசியிருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட சூழலில் தாங்கள் இதுவரை பயணித்து கொண்டிருந்த அரசியல் களத்தில் ஒரு அதிரடி மாற்றத்தை வைத்தியர் அர்ஜுனாவின் வருகை ஏற்படுத்துகிறதோ என்கின்ற ஐயப்பாடு அவர்களுக்கு தோன்ற வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு களத்தை அவர்கள் கட்டி அமைக்கிறார்கள். இந்த எதிரான களம் வைத்தியரை பல கோணங்களில் விமர்சிக்கக்கூடிய ஒன்றாக மாறியது. அதில் வைத்தியருக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்கின்ற குற்றச்சாட்டு,
எந்த இடத்தில் எதை பேச வேண்டும் என்று தெரியாதவர் என்கின்ற குற்றச்சாட்டு, தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு பயணிக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு, கோடி கோடியாக பணங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்கின்ற குற்றச்சாட்டு, இவைகளையெல்லாம் எடுத்து வைத்தார்கள். ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் இவைகள் அனைத்துமே பொய் என்பது மக்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. எனவே தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை எதிர்ப்பதற்கு வேறு களங்களை தேட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனாவின் அணியின் சார்பில் மாகாண தேர்தலுக்காக அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். இதனை குறித்த சர்ச்சையை நான் முதலிலே குறிப்பிட்டிருந்தேன். வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு எல்லா இடத்திலும் நிற்பதற்கு ஆள் கிடைக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் ஒரு சிலர் நிற்பதற்கு முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான முன் பணத்தை கட்டிவிட்டு வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இப்பொழுது களத்தை சூடுபடுத்தி இருக்கிறார். அவர் ஒரு பெரும் சறுக்கலில் இருக்கிறார் என்கின்ற கருத்துக்களை எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கின்றார். அதாவது அங்கு வந்து அவரிடம் பேட்டி எடுக்கின்றார்கள். அப்படி பேட்டி எடுக்கின்ற பொழுது, நீங்கள் எப்படி வேட்பாளர்களை எல்லாம் நீங்கள் நியமித்திருக்கின்றீர்கள், எல்லா இடத்திற்கும் நிற்பதற்கான வேட்பாளர்கள் கிடைத்து விட்டார்களா என்கின்ற கேள்வியை வைக்கின்றார்கள். அப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைக்கின்றார், எல்லா இடத்திலும் நிற்பதற்கான வேட்பாளர்கள் கிடைத்து விட்டார்கள், ஆனால் கட்டுவதற்கான பணம் தான் இல்லை. என்னிடம் 5 லட்சம் ரூபாய் என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கிறது என்பதை நான் முன்பே காட்டியிருந்தேன். அந்த பணத்தை வைத்து ஒரு சிலருக்கு நான் இப்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான களத்தை உருவாக்கி இருக்கிறேன். நாளை மற்றவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான ஒரு களத்தை எடுப்பார்கள். ஆனால் கண்டிப்பாக எல்லா தொகுதிகளிலும் நாங்கள் நிற்பதற்கான களம் உருவாக்கப்படும் என்பதை அழுத்தமாக பதிவிடுகின்றேன். அப்பொழுது ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, நீங்கள் தமிழ் கட்சிகளோடு கூட்டணி அமைத்து பயணிப்பீர்களா என்று. அதற்கு வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிடுகின்றார், தேவைப்படுகின்ற பட்சத்தில் தமிழ் கட்சிகளோடு கூட்டணி அமைக்கக்கூடிய களத்தை எடுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். உடனடியாக ஒரு சிலர் கேள்வி எழுப்பலாம், வைத்தியர் என்ன இதற்கு முன்பாக தமிழ் கட்சிகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தார், தமிழ் கட்சிகளுக்கு எதிரான கருத்துக்களை பதிவிட்டு கொண்டிருந்தார், ஸ்ரீதரன் அவர்களையும் சுமந்திரன் அவர்களையும் கஜேந்திரன் அவர்களையும் மிக இழிவாக பேசிக் கொண்டிருந்தார். இப்பொழுது தேர்தல் நெருங்கக்கூடிய கட்டத்தில் அவர்களுக்கு ஆதரவா எடுப்பதற்கும் நான் தயார் என்று அறிவிக்கிறார் என்று ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம். ஆனால் வைத்தியர் அதற்கான விளக்கத்தையும் மிக தெளிவாக கொடுத்திருக்கின்றார். அதிலே அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயத்தை நாம் தொலைநோக்கு சிந்தனையோடு பார்க்க வேண்டியதிருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் தமிழ் கட்சிகளை சார்ந்த தலைவர்களுக்கோ அல்லது எனக்கோ தனிமையில் மாகாண சபையை அமைப்பதற்கான ஆதரவு கிட்டுமா என்கின்ற விடயம் கேள்வியாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட சூழலில் ஏதாவது ஒரு கட்சியோடு இணைந்துதான் மாகாணத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடிய களம் அமையும். அப்படிப்பட்ட சூழலில் நாம் ஒரு கட்சியோடு இணைவது என்பது ஏற்புடையது என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளை வைத்து பார்க்கின்ற பொழுது பல இடங்களில் வைத்தியர் அர்ஜுனா அவருடைய ஆதரவு நிலையில் நிற்கக்கூடியவர்கள் முன்னிலை பெறுவதற்கான களங்கள் இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் யூகிக்க முடிகின்றது. காரணம், பல பெண்கள் மத்தியிலே வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு. வெகுளியாக பேசுகிறார், மனதில் பட்டதை எடுத்து வைக்கின்றார், எதையும் புதைத்து கொண்டு தன்னை ஒரு முகமூடி அணிந்த மனிதராக காட்டவில்லை. அதாவது நேரலையிலே வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார். இவர்தான் நமக்கு தேவை, இந்த மண்ணிலே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கு என்ற ஒரு எண்ணம் பெண்களிடம் இருக்கிறது. பெண்களுடைய ஆதரவு பெருவாரியாக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு உருவாகி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் சறுக்கலை சந்தித்திருக்கிறாரா என்றால் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு என்பதை விட உண்மையும் அதுதான். பலர் சொல்வது போல வைத்தியர் அர்ஜுனாவுடைய வாக்கு வங்கி சறுக்கி இருக்கிறது என்பது நாம் இங்கு உறுதிப்படுத்த முடியவில்லை. வைத்தியர் அர்ஜுனாவிற்கான களம் உயர்வான ஒரு தளத்தை நோக்கி முன்னேறி இருக்கிறது என்பதைத்தான் கடந்த காலங்கள் சொல்கின்றன. இப்பொழுது கூட அதே நிலைமைதான் நீடித்து கொண்டு இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது
வைத்தியர் அர்ஜுனா எந்த சூழலிலும் சறுக்கலை சந்திக்கவில்லை என்பதுதான் நிஜம். எனவே வைத்தியர் அர்ஜுனாவிற்கு வேட்பாளர்கள் கிடைக்கிறார்களா கிடைக்கவில்லையா என்கின்ற விடயம் நாளை தெரிந்துவிடும். வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய திட்டமிடுதலை மிக தெளிவாக எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார். இங்கு அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள் எதிர்களத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒன்றாகத்தான் மாறும். மக்கள் மன்றத்திலே வைத்தியர் அர்ஜுனாவுக்கென்று ஒரு அடையாளம் இருக்கின்றது. இந்த தேர்தல் அதனை கண்டிப்பாக பறைசாற்றும் என்பதுதான் இப்பொழுது நாம் அறிந்திருக்கக்கூடிய செய்தி. பாராளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் தேர்தல் களத்தில் நின்ற அந்த முதல் நாளில், அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த முதல் நாளில் நான் கருத்தை பதிவிட்டிருந்தேன் எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற வலையொலியில். அந்த வலையொலியில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன், வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்றம் செல்வார். ஆனால் அவர் கட்சியிலே அவருடைய சுயேட்சை குழுவிலே போட்டியிடக்கூடியவர்கள் வெற்றி பெறுவது என்பது கேள்விக்குறி என்று குறிப்பிட்டிருந்தேன். பலர் அப்பொழுது விமர்சனங்கள் எல்லாம் செய்தார்கள். ஆனால் நான் குறிப்பிட்டது போல வைத்தியர் அர்ஜுனா நாடாளுமன்றத்திற்கு சென்றார். தற்பொழுது உள்ள சூழலில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு நிறுத்தப்படுவதற்கு ஆட்கள் இல்லை என்ற கதை நாளையோடு மாற்றம் கண்டுவிடும். அதுபோல வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய அணி இம்முறை ஒரு பெரிய தாக்கத்தை இந்த மாகாண தேர்தலில் உருவாக்கும் என்பது நிஜம். இது யார் எதிர்க்கிறார்கள் மறுக்கிறார்கள் என்கின்ற விடயத்திற்குள் நான் செல்ல விரும்பவில்லை. தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் வைத்தியர் அர்ஜுனாவிற்கான பிரகாசமான ஒரு களத்தை கொண்டதாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். அதன் பின்பு கஜேந்திரன் பொன்னம்பலம் அவர்களுக்கான ஒரு ஆதரவு நிலை அதிகமாக இருக்கிறது என்பதும் கணிக்கப்படுகின்றன. இந்த சூழலில் நாம் பார்க்கக்கூடிய விடயத்தில் தேசிய கட்சிகள் வடக்கு கிழக்கு பகுதியில் இம்முறை முன்பு கிடைத்த வாக்குகளை பெறுமா என்பது கேள்விக்கணைகளோடு ஒன்றாகவே இருக்கின்றன. நன்றியோடு இன்பா.